இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருக்காக தைரியமாய் வைராக்கியமாய் நின்றவர்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் ஆண்டவருக்காய் எல்லா சூழ்நிலையிலும் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை பரியந்தம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். நாம் வாழ்கிறதா அந்த உலகத்தின் அதிபதியானவர் அவன் பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி அநேக சூழ்நிலைகளில் நம்மை நெருக்குகிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது அவன் அநேக நேரத்தில் நம்மை வேறு இடங்களுக்கு தள்ளி விடுவதை பார்க்க முடியும். நம்முடைய வைராக்கியத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை தள்ளுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக உறுதியான அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எதிர்மேல் இருக்கிறது. நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். நான் நிற்கும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்து எப்போதும் நம்மை தாங்குகிறவராய் கூட இருக்கிறார். வேறு அஸ்திபாரம் எல்லாம் மணலே என்று சொல்லி ஒரு பாடல் சொல்லுகிறது. இன்னைக்கு மணல் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்ப காற்று அடிக்கும் போது, புயல் வரும்போது, பெருவெள்ளம் வரும்போது அந்த மணல் மேல் கட்டப்பட்டது அது சரிந்து போகிறது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதான அந்த வீடானது அது உறுதியாய், அது அசையாமல் எப்போதும் சாங்கா நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இந்த உலகத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கற்பாறையின் மேல நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றால் வசனம் நமக்குள்ளாக போக வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் வாழ வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியம் அது சௌபாக்கியமான ஜீவியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதற்கும் தம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பரிசுத்தமாய் சரியான நேரான வாழ்க்கையில வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைதான் வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ பாவத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேணும். அவருடைய வசனம் நமக்கு வேணும். அவருடைய ஜெபம் நமக்கு வேணும். பட்டயமாகிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது சகலத்தையும் ஜெயிக்கிறவர்களாய், சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். ஏனென்றால் இந்த பிசாசானவன் அவன் அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறார். அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் நிலைத்திருக்கிறதான ஒரு தன்மை நமக்கு வேண்டும். இதுதான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அவருக்குள் நிலைத்திருப்போமானால் நாம் அசைக்க முடியாதபடிக்கு, நம்ம யாரும் தள்ளிவிட முடியாதபடிக்கு உறுதியாய் நாம் நிலைத்திருப்போம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும் போது அவருடைய வருகையில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நிற்போம். இப்போ ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கும் போது ஆண்டுடைய சமூகத்தில் கடைசியில் நம்ம உறுதியாக நிற்கிறவர்களாய் கூட நம்மை காண முடியும். இதுதான் ஒரு பாடல் வரி சொல்லுகிறது. தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், உறுதியாய் விசுவாசத்தை காத்தவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய தூதர்களோடு கூட அவரை சேர்ந்து ஆராதிக்கிறவர்களாய் அவர் நிற்பார்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தோம் ஓலை பிடித்து
ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று. அப்படிப்பட்டதான மகிமை செலுத்துகிறவர்களாய் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் நம்மை நாமே மாறும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக நிற்கிறோமா? ஒரு ரோதையை போல, ஒரு சிறு பெண்ணை போல, ஒரு பிலோமோனை போல, ஒரு அனனியாவை போல, அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனாகிய யோவானை போல, குணம் பெற்று நன்றியறிதல் உள்ளவனாய் காணப்பட்ட குஷ்டரோகியை போல கர்த்தருக்காக உறுதியாய் நாம் காணப்படுகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உமக்கென்று உறுதியாய் நான் வாழணும், உடைய வருகை பறிந்து நான் என்னை காத்துக்கொள்ளணும், நான் உமக்குள்ளாக உறுதியாக நிலைத்து இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், என்னுடைய அஸ்திபாரம் மணல் அல்ல, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவனாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, அந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை கரம் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்காக உறுதியாய் வைராக்கியமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அப்பா, இதன்படி செய்கிறவர்களாயும் நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள தேவனுடைய கரம் எங்களோடு கூட அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே கூட இருங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தாவே சப்பா நீர் தகுதிப்படுத்தும்படியா, நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை